ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 25 அண்ட் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்ல பார்த்தோம்னா, எலைட் பாஸ் வாங்குனீங்கன்னா, பேங்க் எக்ஸாம்க்கு தேவையான எல்லா கன்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஸ்டாப்பா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? இதுல என்னென்ன இப்ப இந்த எலைட் பாஸ்ல பார்த்தோம்னா, என்னென்ன கவரேஜ் ஆகுது ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, ஆப்டிடியூடு, இங்கிலீஷு, ரீசனிங்கு எல்லாம் பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மாக் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு பேங்க் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா கிளியர் பண்ணி எக்ஸாம் பேங்க் எக்ஸாமுக்குள்ள போற வரைக்கும் தேவையான ஃபுல் சப்போர்ட்டு ப்ளஸ் எல்லாமே வந்து நம்ம எலைட் பாஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் சரி, பிரிலிம்ஸ் எல்லாத்துக்குமே சரிங்களா? நம்ம எலைட் பாஸ் பை பண்ணும்போது KR35ன்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இன்னுமே கூப்பன் கிடைக்கும். சரிங்களா? மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, CA15 என்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களால வந்து அவைல் பண்ண முடியும். வித் லெஸ் பிரைஸ்ல. இதில பார்த்தீங்கன்னா, மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான டெலகிராம் சேனலுக்கான லிங்க்குமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. டெலகிராம் சேனல்ல பார்த்தோம்னா, டெய்லி குயிஸஸுமே வந்து கண்டக்ட் பண்றோம். பிளஸ் வந்து டெய்லி அப்டேட்ஸ் அதாவது எக்ஸாம்க்கான அப்டேட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பிளஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ், எக்ஸாம்ஸ், ரிசல்ட்டு அப்படி இல்லைனாலுமே, நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கான யூடியூப் சேனல்ல அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு இந்த டெலகிராம் சேனலுமே வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனலுக்கான லிங்க்குமே குடுக்குறேன். சரிங்களா? வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஆன் விச் டேட் இஸ் கார்கில் விஜய் திவாஸ் அப்சர்வ்ட் ஆனுவலி அண்ட் வாட் டஸ் இட் கமமரேட்? அதாவது அந்த டே எதுக்கு செலிப்ரேட் பண்றோம் ஆனுவலி, என்ன பர்ப்பஸ்க்குன்றத வந்து பார்ப்போம். எந்த பர்ப்பஸ்க்கு வந்து அப்சர்வ் பண்றோம், என்ன பர்ப்பஸ்க்கோசரம் அது வந்து பண்றோன்றதுக்கோசரம் பார்க்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஜூன் 6ஆ, ஆகஸ்ட் 15, ஜூலை 26, ஜனவரி 26ஆ, அக்டோபர் 27ஆ. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை 26 வந்து அப்சர்வ் பண்றோம். என்ன டேவான்னு சொன்னா, கார்கில் விஜய் திவாஸ்ன்னு சொல்லிட்டு. என்ன பர்ப்பஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, மேக்கிங் விக்டரி இன் 1999 கார்கில் வார். கார்கில் வார் எப்ப நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, 1999ல அப்ப கார்கில் வார் வின் பண்ணத வந்து நினைவு கூட்டும் விதமா வந்து இந்த கார்கில் விஜய் திவாஸ் அதாவது அதுக்கான இதா தான் வந்து நம்ம இந்த டே வந்து அப்சர்வ் பண்றோம் ஜூலை 26ல. ஓகேங்களா? ஸோ அந்த கார்கில் வார்ல வந்து நெறைய பேர் அவங்களுடைய வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கள வந்து ஒரு மரியாதை செலுத்தும் விதமா வந்து இந்த டேவ வந்து அப்சர்வ் பண்றோம் ஜூலை 26 ஓகேங்களா? டியூரிங் த கார்கில் வார் எப்ப நடந்துச்சு? 1999ல. ஓகேங்களா? இந்த இந்த கார்கில் வார்ல வந்து ஆப்பரேஷன் விஜய் வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச்டு பை த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ். ரிசல்டட் இன் த டெசிசிவ் விக்டரி. ரீக்ளைமிங் த கிரிட்டிக்கல் போஸ்ட் ஆன் த லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மீண்டும் எடுத்துக்கிறது. சரிங்களா? அந்த ஆப்பரேஷன் பேர் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் விஜய். ஓகேங்களா? இதுல கார்கில் விஜய் திவாஸ் pays a tribute to unmatched courage of those who laid down their lives and reinforced the national unity and the values of the service patriotism every year. அதாவது கார்கில் வார்ல நமக்கோசரம் போரிட்டு இறந்தாங்க பார்த்தீங்களா? வீரமரணம் அடைஞ்சாங்க பார்த்தீங்களா? அவங்கள வந்து ஒரு மரியாதை செலுத்தும் விதமா வந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்றது. ஜூலை 26 எவ்ரி இயர்லயுமே வந்து அப்சர்வ் பண்றது. இந்த கார்கில் வார் வந்து எவ்வளோ டியூரேஷன் நடந்துச்சுன்னா, மே டூ ஜூலை. ஓகேங்களா? மே டூ ஜூலை 1999 வரையும் நடந்துச்சு. சரிங்களா? அதில ஜூலை 26 தான் வந்து நம்ம எவ்ரி இயர் வந்து அப்சர்வ் பண்றோம். ஓகேங்களா? இதில நடந்த ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் விஜய்ன்னு சொல்லுவாங்க. மெயினா பார்த்தோம் அப்படின்னா, டிராஸ் வார் மெமோரியல் எந்த இடத்துலனா, கார்கில்ல, நியூ டெல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, how many unique corporate borrowers were classified as willful defaulters by PSB Public Sector Bank with total dues எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1.62 ட்ரில்லியன். ஓகேங்களா? ஆஸ் ஆஃப் மார்ச் 31 2025 படி எத்தனை யூனிக் கார்ப்பரேட் பாரோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1629 வந்து யூனிக் பாரோவர்ஸா இருக்காங்க இந்த டிஃபால்டர் பப்ளிக் செக்டார் பேங்க்ல. ஓகேங்களா? அவங்களோட டோட்டல் டியூ மட்டுமே எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட டியூஸ் கட்ட வேண்டிய டியூஸ் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 1.62 ட்ரில்லியன் வந்து இருக்கு. சரிங்களா?
So according to the Union Finance Ministry, as of March 31st, 2025 படி public sector banks PSB have identified எத்தனை யூனிக் ஆன கார்ப்பரேட் பாரோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1629 யூனிக் கார்ப்பரேட் பாரோவர்ஸ் வெல்ஃபுல் டிஃபால்டர்ஸ் வித் த அக்ரிகேட்டட் அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் மட்டுமே டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 1.62 ட்ரில்லியன் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, 1.62 ட்ரில்லியன். இந்த பாரோவர்ஸ் எல்லாமே வந்து கிளாசிஃபைட் ஆஸ் அ வில்ஃபுல் டிஃபால்டர்ஸாகவும் ஆர் ஃபிளாக்டு ஃபார் இன்டர்நேஷனல் டிஃபால்ட் டிஸ்பைட் த கெப்பாசிட்டி டு பே ஃபண்ட் டைவர்ஷன் ஆர் அசட் மிஸ் அப்ராப்ரியேஷன். ஓகே, the ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கைட்லைன்ஸ் அண்ட் த CRILCன்னு சொல்லுவாங்க, சென்டர் ரிப்போசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் லார்ஜ் கிரெடிட்ஸ். ரெண்டுமே தான் வந்து பேசிக் ஃபார் திஸ் கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்க்கான பேசிஸே வந்து ஆர்பிஐயோட கைட்லைன்ஸும் ப்ளஸ் வந்து CRILCயோட அவங்க ரெண்டு தான் வந்து இந்த கைட்லைன்ஸ்க்கான பேசிக்ஸான கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the government has implemented the strengthened measures against these defaulters barring them from the fresh loans. அதாவது ஆல்ரெடி இருக்கிற டிஃபால்ட்டர்ஸ்னால இதுக்கப்புறம் எடுக்கிற ஃப்ரெஷ் லோன்ஸ் எல்லாத்துக்குமே பார் பண்ணிட்டு நியூ வெஞ்சர்ஸும் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிங் சீரியஸ் ரெக்கவரி ஆக்ஷன்ஸ், அதாவது அந்த ஹோல்டிங்கில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டியூ அமௌண்ட்ஸ், அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுப்பாங்க. ஸோ அதன் மூலிமா சச்சஸ் அசட்டை வந்து செசர் பண்ணுறது அண்டர் PMLA அண்ட் ஃபெகிட்டிவ் எக்கனாமிக் அஃபண்டர்ஸ் ஆக்ட், இந்த ஆக்ட் படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதுக்கான ஆக்ஷன் பிளான் வந்து எடுக்கிறது. ஓகேங்களா, இதில் வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் பார்த்தோன்னா மார்ச் 31st, 2025 படி 1629 தான் மெயின். எவ்வளோ டியூஸ் பார்த்தோன்னா 1.62 ட்ரில்லியன். ஓகேங்களா, இந்த டேட்டா வந்து ரிப்போர்ட் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா CRILC, சென்ட்ரல் ரெபாசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் லார்ஜ் கிரெடிட்ஸ். ஓகேங்களா, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வர்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which government survey is the official source or Indian employment and unemployment statistics revamped for monthly and rural urban data from 2025? எந்த கவர்மெண்ட் சர்வே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, அதாவது PLFSன்னு சொல்லுவாங்க, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கிறது. ஓகேங்களா, இவங்க யார் கண்டரில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் கண்டக்ட் பண்ணாங்க இந்த சர்வே பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், MOSPAன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்க தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறது. ஸோ எப்போ சின்ஸ் 2017 to 2018 இஸ் த இந்திய பிரின்சிபல் மெக்கானிசம் ஃபார் மெஷரிங் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இண்டிகேட்டர்ஸை வந்து அப்போ இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் வந்து பேஸாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரம் January 2025 significant changes have been implemented to enhance data frequency and reliability, including monthly nationwide estimated for the key indicator. மெயினாக என்னென்ன இண்டிகேட்டராக வச்சுருக்காங்க இப்போ January 2025 இருந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வச்சு அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இதில் என்னென்ன நியூ இண்டிகேட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்னு ஒன்று. ஓகேங்களா, யூஆர் மீன்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஒன்றும், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் LFPRன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, LFPR, இன்னொன்று யூஆர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா WPR, அதாவது ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. அடுத்தது பார்த்தோம்னா போத் ரூரல் அண்ட் ஏரியாஸ் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட், ரூரலும் இருப்பாங்க அர்பன் ஏரியாஸ் ரெண்டுமே. ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் த கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் ஃப்ரேம் ஒர்க், அதை பொறுத்து இந்த எல்லாத்தோட ரேட் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து இண்டிகேட்டராக வச்சு தான் வந்து இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏப்ரல் 2025 இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஸ்டுட் அட் 5.1% இருக்கணும். வித் அன் LFPR மீன்ஸ் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஃபார் தோஸ் 15+ இயர்ஸ் அட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 55.6% இருக்கு. ஓகேங்களா, அதுலேயே WPR பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ வந்து 52.8% இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லாகவே வந்து PLFS ஆனுவல் சைக்கிள் நான் அலைன்ஸ் வித் கேலண்டர் இயராக வந்து மாற்றிருக்காங்க. ஃபார் என்ன பர்பஸ்க்கோசரம் இது மாற்றிருக்காங்கன்னா இம்ப்ரூவிங் டேட்டா கம்பேரிட்டிவ்லி பண்ணுறதுக்கும் வித் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபெசிலிட்டிங் நேனோவேட்டட் ரியல் டைம் இன்சைட்ஸ் ஃபார் பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கோசரம் இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த PLFS வந்து லான்ச் பண்ணது வந்து 2017 to 2018 மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான். இதில் மேஜர் இண்டிகேட்டர் பார்த்தோன்னா WPR, UR, அப்புறம் வந்து LFPRன்னு சொல்லிட்டு 3 ரேஷியோ, அதை வச்சு தான் இந்த இண்டிகேட்டரை வந்து பார்க்குறாங்க. இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஆஸ் ஆஃப் ஏப்ரல் 2025 படி பார்க்கும்போது
5.1% வித் சிடபிள்யூஎஸ் மெத்தட் பிஎல்எஃப்எஸும் சிடபிள்யூஎஸ் மெத்தட் படி ஓகேங்களா கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் மெத்தட் ஃப்ரேம் ஒர்க் படி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிஎம்கேஎஸ்ஒய் அதாவது பிஎம்கேஎஸ்ஒய்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சேயி யோஜனா அப்படின்றது தான் வந்து இதனுடைய எக்ஸ்பென்ஷன் இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் அஷ்யூர் இரிகேஷன் இம்ப்ரூவ் வாட்டர் எஃபிஷியன்சி ப்ரொமோட் வாட்டர் கன்சர்வேஷன் இன் அக்ரிகல்ச்சர் அதாவது முக்கியத்துவம் வந்து வாட்டருக்கான முக்கியத்துவமாக தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுலேயுமே அந்த வாட்டர் வந்து எதுக்கு முக்கியத்துவமாக கொடுத்துருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இரிகேஷன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தான் வந்து கொடுத்துருக்குறது இந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சேயி யோஜனா அப்படின்றது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2015 to 2016 டைம் பீரியடில் வந்து லான்ச் பண்ணது ஓகேங்களா எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் ஓகேங்களா வாட்டர் ரிசோர்சஸ் ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரிஜுவினேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி இவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது எந்த ஸ்கீம் பிஎம்கேஎஸ்ஒய் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சேயி யோஜனா ஓகேங்களா மெயின் பர்பஸ் இந்த ஸ்கீமுக்கான மெயின் பர்பஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்டிவேபிள் ஏரியா அது அக்ரிகல்ச்சர் பிளேசஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிளேசஸ்க்கான இரிகேஷன் பர்பஸை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தான் இது மெயினாக பண்ணுது ஓகேங்களா இதை பார்த்தோன்னா ஹர் கெட்டோ பானி அப்படின்றதும் ப்ளஸ் பூஸ்ட் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி அந்த வாட்டரை வந்து கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணுறதுக்கும் மோர் கிராப் பர் ட்ராப் அப்படின்ற மாதிரியும் அண்ட் என்கரேஜ் சஸ்டைனபிள் கன்சர்வேஷன் வியா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் அதாவது அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணி வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்ட் இரிகேஷன் டெக்னிக் லைக் ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மாதிரி ஸோ ட்ரிப் இரிகேஷன் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் சிஸ்டம் அதாவது நிறைய வாட்டர் ஃப்ளோலாம் பார்த்தீங்கன்னா எஸ்டேட்ரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதான் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் அந்த மாதிரி சிஸ்டம் இன்னொன்று வந்து ட்ரிப் மீன்ஸ் அந்த வேருக்கு மட்டும் அந்த தண்ணியை வந்து பாய்ச்சுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதான் ட்ரிப் இரிகேஷன்ஸ் பிஎம்கேஎஸ்ஒய் வந்து அலைன் அண்ட் கன்வர்ஜஸ் இன்வெஸ்ட்மெண்ட் from various ministries for maximum impact aim to bridge the irrigation gap அந்த கேப் இல்லாம மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது பண்ணுறது ரெடியூஸ் ஃபார்மர்ஸ் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அவங்களுடைய தண்ணீர் பற்றாக்குறையை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஓகேங்களா விச் மீன்ஸ் தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சருக்கு தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்து ப்ளஸ் வந்து கிராப் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து மெயின் பர்பஸ் இது ஓகேங்களா ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2015 to 2016 மினிஸ்ட்ரி பார்த்தோன்னா ஜல் சக்தி டேக்லைன் பார்த்தோம் அப்படின்னா ஹர் கெட் கோ பானி இன்னொன்று வந்து மோர் கிராப் பர் ட்ராப் அப்படின்றது தான் இதனுடைய டேக்லைன்ஸ் ஓகேங்களா ஸோ மெயினாக பார்த்தோம்னா ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்ஸ் பார்த்துருக்காங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் எம்பவர்ட் கமிட்டி ஃபார் அனிமல் ஹெல்த் இசிஏஹெச்னு சொல்லுவாங்க எம்பவர்ட் கமிட்டி ஃபார் அனிமல் ஹெல்த் இதனுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்றது கேட்குறாங்க இதனோட முக்கியமான ரோல் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவைடிங் பாலிசி ஹவுஸ் ஓவர்சைட் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ரிசர்ச் கைட்லைன்ஸ் ஃபார் அனிமல் ஹெல்த் இன் இந்தியா அதாவது விலங்குகளுக்கான ஏற்படும் டிசீஸு மற்றபடி இருக்கக்கூடிய அதனுடைய கண்ட்ரோல் அந்த சப்போஸ் இந்த டிசீஸ் வந்து அதுக்கு முன்னாடியே ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே பண்ணுறது தான் வந்து இந்த இசிஏஹெச் எம்பவர் கமிட்டி ஃபார் அனிமல் ஹெல்த் விலங்குகளுக்கான ஹெல்த் பார்க்குறது இது பார்த்தோம் அப்படின்னா 9th மீட்டிங் ஆஃப் த எம்பவர்ட் கமிட்டி ஆஃப் அனிமல் ஹெல்த் வந்து கண்டக்ட் பண்ணாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் ஓகேங்களா யாரோட தலைமையில் பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி அவங்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டோட தலைமையில் தான் வந்து இது கண்டக்ட் பண்ணாங்க இது வந்து 9th மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து நடந்துச்சு ஓகேங்களா இந்த கமிட்டியில் பார்த்தோம் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி எக்ஸ்பர்ட்ஸு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் ஓவர்சைட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆன் கிரிட்டிக்கல் அனிமலோட ஹெல்த் பாலிசி அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறதான இம்ப்ளிமெண்டேஷன் இன்க்ளூடிங் அதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் வந்துச்சுன்னா டிசீஸ்க்கான சொல்யூஷன் இல்லைன்னா டிசீஸ் வரதுக்கு முன்னாடியான ப்ரிவென்ஷன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க வேக்சினேஷன் ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அதுக்கான ரிசர்ச் எல்லாமே வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த மீட்டிங் டிஸ்கஸ் ப்ராக்ரஸ் இன் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் சச்சஸ் அதில் என்ன அதாவது அனிமலுக்கான வந்து ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்னு சொல்லுவாங்க எஃப்எம்டி ஓகேங்களா ஸோ பார்த்ததில் வரதும் ஃபர்ஸ்ட் வந்து மவுத் டிசீஸ் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அண்ட் brucellosis சொல்லுவாங்க strategies to strengthen surveillance and improve veterinary infrastructure and enhance livestock productivity வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு through biosecurity and digital initiative மூலயமா ஓகேங்களா ஸோ இசிஏஹெச்எஸ் வந்து அபெக்ஸ் அட்வைசரி அண்ட் ஓவர்சைட் பாடி ஃபார் அனிமல் ஹெல்த் பாலிசி ரிஃபார்ம்ஸ் தான் இசிஏஹெச் இதனுடைய கீ
லைவ் ஸ்டாக் டிசீஸ் இன் ஃபோக்கஸ் மெயினாக எந்தெந்த டிசீஸ் பார்த்தோம்னா எஃப்எம்டியும் இன்னொன்று புருசிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய டிசீஸ் ஓகேங்களா. ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். இந்த டிபார்ட்மெண்ட் எது கீழே வருதுன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங் ஓகேங்களா. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங் சொல்லிட்டு இந்த மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே தான் வந்து இந்த ஃபுல்லாக வந்து ரன் ஆகுறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா India resumed the issuance of tourist visas to citizens of which country in August 2025 ending a 5 year suspension. அதாவது ஆகஸ்ட் 2025 வரைக்கும் பார்க்கும்போது 5 இயர் அந்த சஸ்பென்ஷன் வந்து முடியுது. என்ன விசாஸ்னா டூரிஸ்ட் விசா. அது இந்தியாவோட எந்த கண்ட்ரி வந்தோட விசா வந்து ரெஸ்யூம் ஆகிருக்கு ஸ்டாப்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க டூரிஸ்ட் விசா ஃப்ரம் ஆகஸ்ட் 2025 வரையும் கனெக்ட் பண்ணும்போது 5 இயர் ஆகுது 5th இயர் ஆகுது. ஆஃப்டர் த சஸ்பென்ஷன் லாஸ்டிங் நியர்லி 5 இயர்ஸ் ஆகுது ஓகேங்களா. கிட்டத்தட்ட இந்தியா அஃபிஷியலி ரெஸ்யூம்டு அதாவது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க டூரிஸ்ட் விசா டு சைனீஸ் நேஷனல்ஸ் ஆஸ் ஆஃப் ஆகஸ்ட் 2025 வரைக்கும் ஓகேங்களா. இந்த மூவ் வந்து யார் பண்ணதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் MHAன்னு சொல்லுவாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ ரீஸ்டோர்ஸ் த pandemic international travel and rejuvenations people to people connectivity and business tourism between two Asian giants. அதாவது இந்த கோவிட் டைம்ல வந்து people வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடாது கான்டாக்ட் இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த அப் அண்ட் டவுன் டிராவல் இன்டர்நேஷனல் டிராவல் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அப்போ இருந்து இப்போ வரையும் 5 இயர்ஸாக வந்து இது சின்ஸ் 2020 வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க டூரிஸ்ட் விசா. நவ் ஆகஸ்ட் 2025ஓட அந்த 5 இயர் வந்து ரெஸ்யூம் வந்து முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேபி நார்மலைசேஷன் வந்து இருக்கலாம் நம்மள ஆகஸ்ட் 2025 அப்புறம். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து இதனோட ஆக்சஸ் ஃபுல்லாகவே வந்து இருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who is currently India's second longest serving Prime Minister Narendra overtaking Indira Gandhi's record in 2025. அதாவது இந்திரா காந்தி வந்து பிஎம்மா இருந்தது வந்து ஒரு டைம் பீரியட் இருக்கும் சரிங்களா. அந்த டைம் பீரியடை ஓவர்டேக் பண்ணி இப்போ ஒரு பிஎம் வந்து இருக்காங்க. அந்த பிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டராக வந்து இப்போ கரண்ட்லி வந்து செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா. யாருன்னா நரேந்திர மோடி ஓகேங்களா. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4077 கன்சிக்யூட்டிவ் டேஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பிஎம்ஆ ஓகேங்களா. அடுத்தடுத்து கண்டினியூஸாகவே. ஆனால் செகண்ட்னும் போது ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது. எவ்வளோ கிட்டத்தட்ட 16 இயர்ஸும் 286 டேஸும் வந்து இருந்திருக்காரு. யாருன்னா ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டரா லாங்கஸ்ட் சர்விங் அவர் தான் இருக்காரு. செகண்ட்ல வந்து 4077 டேஸாக வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இருக்கிறது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்திரா காந்தி வந்து எத்தனை நாள் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4076 கன்சிக்யூட்டிவ் டேஸாக வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அதை ஓவர்டேக் பண்ணவர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஓகேங்களா. இதுதான் வந்து மெயின் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what is significant about July 25, 2025 concerning women and girls of African descent? இதனோட முக்கியத்துவம் சிக்னிஃபிகண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் டே ஃபார் யுனைடெட் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபார் ஆஃப்ரிக்கன் டெசன்ட் ஓகேங்களா. ஸோ இது இன்டர்நேஷனல் டே ஆஃப் எப்போ அப்சர்வ் பண்ணாங்கன்னா ஜூலை 25th வந்து அப்சர்வ் பண்ணுறது ஓகேங்களா. இந்த டேவை இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபார் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் டிசென்ட் is observed annually on July 25th followed by யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி எப்போ வந்து இதை அடாப்ட் பண்ணாங்க அதாவது அப்சர்வ் பண்ணுறதுக்கு அடாப்ஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2024 வந்து அடாப்ஷன் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை 25, 2025 ஓகேங்களா. இதுக்கான முக்கியமான தீம் பார்த்தோம் அப்படின்னா ரைசிங் டுகெதர் உமன் அண்ட் கேர்ள் ஆஃப் ஆஃப்ரிக்கன் டிசைன் லீடிங் வித் த ஸ்ட்ரென்த் அப்படின்றது தான் இதுக்கான ஒரு தீம் 2025க்கான தீம். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ரேஷியல் டிஃப்ரென்ஸும் இன்னொன்று வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை வந்து இல்லாமல் அந்த சேலஞ்சஸ் எல்லாமே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டேவை வந்து அப்சர்வ் பண்ணுறது ஓகேங்களா. The 2025 observance was the first ever United Nations recognized celebration, main aiming to honor the resilience and achievements leadership of women அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் ஹெரிட்டேஜ். அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களோட லீடர்ஷிப் வந்து ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஜூலை 25, 2025 தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வன்ஸ். அதனுடைய தீம் ரைசிங் டுகெதர் உமன் அண்ட் கேர்ள் ஆஃப் ஆஃப்ரிக்கன் டிசென்ட் லீடிங் வித் த ஸ்ட்ரென்த் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் டே அப்சர்வ் ஆனுவலி ஆன் ஜூலை 25th?
இதுக்கான மெயின் ஃபோக்கஸ் பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்ட் ட்ரவுனிங் பிரிவென்ஷன் டேக்கான மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ட்ரவுனிங் இஸ் எ டாப் காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் டெத் எஸ்பெஷலி அமாங் சில்ட்ரன் இஸ் எ லார்ஜ்லி பிரிவென்டபிள். அதாவது இந்த ட்ரவுனிங் மூலியமா வந்து நெறைய பேர் இறந்திருக்காங்க ஆக்சிடென்ட் டெத்தா. ஓகேங்களா? ஸோ அத பிரிவென்ட் பண்ற ஒரு நாளா வந்து இத அப்சர்வ் பண்றாங்க. ஓகேங்களா? இதன் மூலியமா என்ன பர்ப்பஸ்ன்ட்டு பார்த்தோம்னா, எப்ப ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்றாங்கன்னா, ஏப்ரல் 2025ல தான் வந்து யுனைட்டட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது ஜூலை 25, 2021 தான். ஓகேங்களா? ஸோ இதனுடைய பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆ அதாவது அந்த ஆக்சிடென்டல் டெத் நடக்கும் பார்த்தீங்களா, அத வந்து ஒரு ஸ்டோரியா மீன்ஸ் அவங்களுடைய இன்சிடென்ட் அவங்க லைஃப்ல அந்த ஒரு இழப்ப வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஸோ தட் அதன் மூலியமா பீப்பிள்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி, அதன் மூலியமா அந்த மிஸ்டேக் வந்து வராம தவிர்க்கலான்றத தான் வந்து இதனுடைய முக்கியத்துவமா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? எவ்ரி இயர் மோர் தென் 236,000 பீப்பிள் இறக்குறாங்க. ஓகேங்களா? ஃப்ரம் ட்ரவுனிங் குளோபலி உலகம் முழுவதும் பார்த்தோம்னா, இவ்ளோ பீப்பிள்ஸ் வந்து இறக்குறாங்க. எதனாலனா இந்த ட்ரவுனிங்னால. ஓகேங்களா? ட்ரவுனிங்னா மூழ்குறதுனால. மேக்கிங் இட் எ லீடிங் காஸ் ஆஃப் ஆக்சிடென்டல் டெத் அமாங் சில்ட்ரன். மோஸ்ட்லி பார்த்தோம்னா சில்ட்ரனு, இன்னொன்னு வந்து யங் பீப்பிள் தான் எஸ்பெஷலி இதுல வந்து ரொம்ப அதிகமா வந்து இறந்து போறது. ஓகேங்களா? எஸ்பெஷலி இன் லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல தான். ஸோ இதனுடைய தீம் பார்த்தோம்னா, சால்வ் எ யுவர் ஸ்டோரி கேன் சேவ் யர் லைஃப். நம்ம லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ வந்து சொல்லும்போது, அதன் மூலியமா ஒரு லைஃப் வந்து இன்னொருத்தர் வந்து புரிஞ்சுகிட்டு, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தட் அவங்க அந்த மிஸ்டேக் பண்ணாம இருக்கலாம்ல. ஸோ அதனால வந்து இந்த டே அப்சர்வ் பண்றாங்க. என்கரேஜிங் சர்வைவர், ஃபேமிலீஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் டு ஷேர் தேர் ஸ்டோரீஸ் டு ரைஸ் அவேர்னஸ். அதாவது அதன் மூலியமா அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். டு ப்ரொமோட் சிம்பிள் லைஃப் சேவிங் மெஷர்ஸ் சச் அஸ் ஸ்விம்மிங் எஜுகேஷன், இன்னொன்னு வந்து பேரியர் புரொடெக்ஷன்ஸ். பண்றோம் முழுகுறதுனால வந்து அவங்களுடைய ஸ்விம்மிங் எஜுகேஷன் வந்து இன்னும் அதிகப்படுத்தினா, மேபி அதிலிருந்து தவிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு, மத்ததுக்கான பிரிவென்ஷனா வந்து இத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலா பார்த்தோம்னா 236,000 குளோபல் டெத் ஆனுவலி ஃப்ரம் ட்ரவுனிங்ல மட்டுமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு த ஆர்பிஐ ஜூலை 2025 புல்லட்டின், வாட் கான்ட்ரிபியூட்டட் மோஸ்ட் டு இந்தியாஸ் எக்கனாமிக் ரெசிலியன்ஸ் எய்ம்ட் அமிட் குளோபல் அன்சர்டனிட்டி. அக்கார்டிங் டு ஆர்பிஐ படி பார்க்கும்போது, ரோபஸ்ட் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் growth அண்ட் வந்து லோ இன்ஃப்ளேஷனால தான் வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அன்சர்டனிட்டி இருக்கிறது. ஓகேங்களா? ஆர்பிஐ ஆஃப் இந்தியா ஜூலை 2025 ரிப்போர்ட்ஸ் தட் த இந்தியாஸ் டொமஸ்டிக் எக்கனாமி பார்த்தோம் அப்படின்னா, ரிமைன் ரெசிலியன்ட் இன் ஜூன் அண்ட் ஜூலை. இந்த ஜூன் அண்ட் ஜூலை மந்த்ல மட்டுமே. ஓகேங்களா? ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ் சச் அஸ் a strong service growth and promising tariff crop outlook, robust consumer demand point to continued economic expansion. இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 4%க்கு வந்து பிலோவா இருக்கு ஃபார் த 5 கன்சிக்யூட்டிவ் மந்த்ஸாவே. ஓகேங்களா? ரீச்சிங் ஏ ரெக்கார்ட் ஆஃப் லோ எவ்வளோ பர்சன்ட் ரீச் ஆக போகுதுன்னா 2.1% எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2025ல 2.1% வந்து ரீச் ஆகுறது. அது வந்து லோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ நோட்ஸ் கண்டினியூஸ் சப்போர்ட் தர் லிக்விடிட்டி ஆப்ரேஷன் அண்ட் ரேட் கட்ஸ் டு ஃபாஸ்டர் ஸ்டேபிளான ஒரு க்ரோத்தாக போகிறதுக்கோசரம் ஆர்பிஐ வந்து ஒரு சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்தியாவோட ஜிடிபி growth எஸ்டிமேட்ஸ் 2024-25 படி பார்த்தோம்னா 6.5% வந்து எஸ்டிமேட், அதாவது ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 2025 படி பார்க்கும்போது 2.1%ல வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இருக்கிறது. மெயின் growth டிரைவர்ஸ் இதில் மெயினாக எந்தெந்த இது வந்து இந்த growth இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர், இன்னொன்று சர்வீஸ் பேஸ்டு இருக்கக்கூடியது. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் இன்டர்னல் டிமாண்டை பொறுத்து இதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. அதுதான் வந்து மெயின் growth டிரைவர்ஸாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் வாஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆர்பிஐ விஆர்ஆர் ஆக்ஷன் கண்டக்டட் ஆன் ஜூலை 23rd and 24th 2025. மெயினாக பார்த்தோம்னா இன்ஜெக்ட் லிக்விடிட்டி டு ஸ்டெபிளைஸ் ஓவர் நைட் ரேட்ஸை ஃபுல்லாக வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? டு ஈஸ் ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி ப்ரெஷர்ஸ் இந்த பேங்கிங் சிஸ்டம், த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சர்ப்ரைஸ் வேரியபிள் ரெப்போ ரேட்டை வந்து ரெப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது விஆர்ஆர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வேரியபிள் ரேட் ரெப்போ எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஜூலை 23rd 24ல வந்து அந்த ஆக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆர்பிஐல இன்ஜெக்ட் பண்ணது பார்த்தோம்னா 50,000 crore வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க இன்டு த சிஸ்டம் ஆஃப்டர் ஜிஎஸ்டி ரிலேட்டட் அவுட்ஃப்ளோஸ்க்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓவர் நைட் மணி மார்க்கெட் ரேட்ஸை வந்து ரீஅஃபர்மிங் இட்ஸ் ப்ரோஆக்டிவ் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த ஆக்ஷன் வந்து மொத்தமாக, அதாவது ஆர்பிஐ சைடில் இன்ஜெக்ட் பண்ணது 50,000 crore. ஸோ அந்த ஆக்ஷன் வந்து ரிசீவ் பண்ண அந்த பிட் அமௌண்ட் பார்த்தா எவ்வளோ எக்ஸீட் ஆகிருக்குன்னா 71,000 crore வந்து எக்ஸீட் ஆகியிருக்குது.
ஓகேங்களா? வித் 50,001 crore allotted with a weighted average rate of எவ்வளோ % வந்து வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா 5.5% வந்து அதனோட ஆவரேஜ் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இதுல விஆர்ஆர் ஆக்ஷன் டேட் பார்த்தோம்னா ஜூலை 23 அண்ட் 24 அமௌண்ட் எவ்வளோ இன்ஜெக்ட் பண்ணதுன்னா 50,000 crore வந்து இன்ஜெக்ட் பண்ணுது. பாலிசியோட ரெப்போ ரேட் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா 5.50%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் படி ஹவு மச் இன்வெஸ்ட்மெண்ட் வில் இந்தியா சிட்டிஸ் நீட் பை 2050 ஃபார் அ ரெசிடென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோசரம் பார்த்தோம் அப்படின்னா 2.4 ட்ரில்லியன் எந்த இயர் வரைக்கும்னா 2050க்குள்ள 2.4 ட்ரில்லியன் வந்து ஆகும்னு சொன்னாங்க. நியூ வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் டுவர்ட்ஸ் ரெசிலியன்ட் அண்ட் prosperous cities in India warns that India must invest over எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.4 ட்ரில்லியன் வந்து ஆகிருக்குன்னு சொல்றாங்க. எந்த இயர்க்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 2050க்குள்ள. ஓகேங்களா? டு டெவலப் ரெசிலியன்ட் லோ கார்பன் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்பஸ் யூஸ் பண்றதுக்கு. With the country's urban population expected to grow from 480 million to 950 million வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2050 வந்து ஆகும்னு சொல்றாங்க அந்த இயர். The demand of sustainable housing, public transport, waste management, reliable municipal serviceன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து மேனேஜ் பண்ணுதான் 450 மில்லியன்ல இருந்து 950 மில்லியன் வர்றதுக்கு 2050 அந்த இயர் வரையும் ஆகும். ஓகேங்களா? ஸோ த ரிப்போர்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் த டைம்லி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன் குட் ப்ரிவென்ட் த பில்லியன் ஆஃப் டாலர்ஸ் இன் ஆனுவல் லாசஸ் ஃபார் கிளைமேட் டிரைவன் ஃப்ளட்டிங், ஹீட் வேவ்ஸ் அண்ட் அதர் அசர்ட்ஸ். அதாவது இந்த ஹீட் வேவ்ஸ்லாம் வருது, இன்னொன்று வந்து கிளைமேட்டோட ரெசிலியன்ஸ், அதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ் அதெல்லாம் வரக்கூடியது எல்லாமே வந்து ப்ரிவென்ஷன் பண்ணி கொஞ்சம் அந்த டைம்லியான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன் இருந்து ஒரு ப்ரிவென்ஷன் வச்சோம்னா பில்லியன் ஆஃப் டாலர்ஸ் வந்து இதில் வந்து சேவ் பண்ணலாம். இது சேவ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோனா சேவ் அப் டு 1,30,000 லைவ்ஸ் வந்து அவ்வளோ மக்களை வந்து அவ்வளோ லைஃப் வந்து காப்பாற்ற முடியும் ஈச் இயர் பை 2050க்குள்ள. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் அர்பன் பாப்புலேஷன் இன் 2050 பார்த்தோம் அப்படின்னா 951 மில்லியன். இன்வெஸ்ட்மெண்ட் நீட் மொத்தமாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னா 2.4 ட்ரில்லியன் பை 2050. ஓகேங்களா? இதனுடைய டைட்டிலாக என்ன வச்சிருக்காங்கன்னா டுவர்ட்ஸ் ரெசிலியன்ட் அண்ட் ப்ராஸ்பரஸ் சிட்டிஸ் இன் இந்தியா. எந்த ரிப்போர்ட் படினா வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் படி. ஓகேங்களா? அதனோட டைட்டில் தான் வந்து இந்த டைட்டில் டுவர்ட்ஸ் ரெசிலியன்ட் அண்ட் ப்ராஸ்பரஸ் சிட்டிஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who will announce the national cooperative policy 2025 and where will the event take place? எங்க நடக்க போகுது, யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா யூனியன் ஹோம் அண்ட் கோஆபரேட்டிவ் மினிஸ்டர் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டல் அக்ஷய் உர்ஜா பவன் நியூ டெல்லியில வந்து இதை வந்து ஈவெண்ட் வந்து நடக்கக்கூடிய பிளேசஸ். ஓகேங்களா? எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் 1, 2025 யூனியன் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் ஸ்ரீ அமித்ஷா, ஹோம் எம்ஹெச்ஏ யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் யாருன்னா அமித்ஷா வில் ஃபார்மலி அனௌன்ஸ் த நேஷனல் இந்தியாவோட நேஷனல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி 2025 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு எங்கன்னு பார்த்தோம்னா அட்டல் அக்ஷய் உர்ஜா பவன் எங்கன்னா நியூ டெல்லியில். இந்த நியூ ஃப்ரேம் ஒர்க் வந்து மெயின் பர்பஸாக டு எம்பவர் ஓவர் 8 lakh கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் ஸ்ட்ரென்தனிங் கவர்னன்ஸும் ஒன்று வந்து டிஜிட்டல் இன்டகிரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது இல்லாமல் கோஆப்ரேட்டிவ் செக்டர் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு மெயினாக டு ரீச் இன்டு அக்ரிகல்ச்சருக்கும் ப்ளஸ் வந்து கிரெடிட் இன்னொன்று இந்த டைரி பால் அது வந்து இதெல்லாம் ஹவுசிங் அண்ட் நியூ ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு அதாவது ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே ரீச் பண்ணுறதுக்கு தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் இன்னும் கோஆப்ரேட்டிவ் செக்டர்ஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. எதுனா இந்த இந்தியாவோட நியூ நேஷனல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி படி. ஓகேங்களா? சீனியர் ஆஃபீஸர்ஸ் இதில் யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் MOCA, the நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NCDCன்னு சொல்கிற கார்பரேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தா NCCT அண்டு வேம்னிகான் VAMNICOM. இது வந்து ஒரு ப்ரீமியர் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் தான் வந்து இந்த VAMNICOMன்றது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா? கடைசியாக பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் வில் பி ப்ரெசென்ட். இந்த 5மே வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இவங்க தான் வந்து ஒரு கீ பாடிஸாக வந்து ஆக்ட் ஆகிறது இந்த நேஷனல் கோஆப்ரேட்டிவ் பாலிசியில். ஓகேங்களா? மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மூவ் அண்டர்ஸ்கோர்ஸ் த கவர்மெண்ட் கமிட்மெண்ட் டு இன்க்ளூசிவ் ரூரல் க்ரோத்தும் மெம்பர் ஓனர்ஷிப் அண்ட் ரோபஸ்ட் கோஆப்ரேட்டிவ் என்டர்பிரைசஸ் அலாங்சைட் த ட்ரெடிஷனல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்க்கு. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா எப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆகுதுன்னா ஆகஸ்ட் 1, 2025 என்னென்ன கீ பாடிஸ் இதில் ஆக்ட் ஆகுதுன்னா MOCAO, NCDC, NCCT, VAMNICOM இது ஒரு இன்ஸ்டியூஷன். நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனியன்ஸ் தான் இவங்க எல்லாமே வந்து ஒரு மெயின் கீ பாடிஸ் டு பார்ட்டிசிபேட் அண்ட் டு பி ப்ரெசென்ட் இன் தட் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் பாலிசியில். ஓகேங்களா?
ஸோ இதில் பார்த்தோம்னா ஓவர் 8 lakh ரிஜிஸ்டர்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் ஓப்பன் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்மல் மைனிங் டூரிசம் சைட் அட் நார்த் உரிமேரி ஓப்பன் காஸ்ட் மைன் இன் 2025. எந்த இடத்துல பார்த்தோம்னா ஜார்க்கண்டில். ஓகேங்களா, ஜார்க்கண்டில் தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மைனிங் டூரிசம் வந்து கொண்டு வர்றது. ஓகேங்களா, அந்த மைனிங் டூரிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜார்க்கண்டில் வந்து 40% ஆஃப் த மினரல் ரிசோர்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து கிடைக்கிறது வந்து எங்கன்னா ஜார்க்கண்டில் தான் இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த ஜார்க்கண்டும் ப்ளஸ் வந்து எம்ஓயு எந்த கம்பெனியோடன்னு பார்த்தீங்கன்னா சிசிஎல், அதாவது சென்ட்ரல் கோல் ஃபீல்ட்ஸ் லிமிட்டடோட ஒரு எம்ஓயு போட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மைனிங் டூரிசம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்கே அந்த ஃபர்ஸ்ட் டூரிசம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் உரிமேரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராம்கர்க் அப்படின்னக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த மைனிங் டூரிசமோட மெயின் பர்பஸ் பார்த்தோம்னா டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் த சஸ்டைனபிள் ரிசோர்ஸோட யூஸஸும், சரிங்களா, அதனுடைய யூசஸ் என்னன்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் வந்து மைனிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி இப்படி இருக்கு, இந்த கோல் ஃபீல்டை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஆக்டிவ் மைனிங் சைட்ஸுமே வந்து டூரிஸ்ட் கேன் விசிட் பண்ணலாம். பண்ணும்போது லைவாக பீப்புள்ஸ் வந்து எவ்வளோ அதை ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த கோல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் பார்க்கலான்றது வந்து இந்த டூரிசம் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஜார்க்கண்டில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 40% ஆஃப் த இந்தியன் மினரல் ரிசோர்ஸஸ் வந்து ஜார்க்கண்டில் தான் இருக்குது. பார்ட்னர் இன்ஸ்டிடியூஷன் எது கூட வச்சுருக்காங்கன்னா ஜார்க்கண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் சிசிஎல், அதாவது சென்ட்ரல் கோல் ஃபீல்ட் லிமிடெட். என்னென்ன கம்பெனின்னு பார்த்தோன்னா ஜேடிடிசியும் அண்டு பார்த்தோன்னா சிசிஎல் ரெண்டுமே தான் சேர்ந்து தான் வந்து இந்த டூரிசம் மைனிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, பைலட் சைட் ஃபர்ஸ்ட் சைட் எதாக வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நார்த் உரிமேரி இருக்கிற ஓப்பன் கேஸ்ட் மைன் தான் வந்து இது டூரிஸ்ட் மைன் செட்டாக ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த நார்த் உரிமேரி பார்த்தோம் அப்படின்னா ராம்கர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் த முக்கிய மந்திரி கேல் ப்ரொடெக்ஷன் யோஜனா படி வாட் இஸ் த மேக்ஸிமம் கேஷ் ரிவார்ட் ஆஃபர் டு த ஒலிம்பிக் அண்ட் பேரா ஒலிம்பிக் கோல்டு மெடல் வின்னர்ஸ் ஃப்ரம் டெல்லி ஆஸ் ஆஃப் 2025 படி ஒரு ஃபிக்ஸேஷன் வந்து வச்சிருக்காங்க மேக்ஸிமம் கேஷ் ரிவார்டான்னு சொல்லி. எந்த யோஜனா கீழேனா முக்கிய மந்திரி கேல் ப்ரொடெக்ஷன் ப்ரோட்சஹான் யோஜனா கீழே. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா 3 crore, அதாவது கோல்டு மெடல் வின்னர்ஸ்க்கு ஒலிம்பிக் இன்னொன்று பேரா ஒலிம்பிக் கோல்டு மெடல் வின்னர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 crore வந்து அந்த மேக்ஸிமம் கேஷ் ரிவார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெல்லி கவர்மெண்ட் இந்த மேஜர் புஷ் ஃபார் இது மெயினாக பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களை வந்து இன்னும் அதிகமாக ஊக்குவிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷனும் யூத் எம்பவர்மெண்ட் ஆஸ் லான்ச் த முக்கிய மந்திரி கேல் ப்ரோட்சஹான் யோஜனா எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 இது எஃபெக்டிவ் ஆகுது. ஓகேங்களா, இந்த ஸ்கீமோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் த கேஷ் இன்சென்டிவ்ஸ் ஃபார் டெல்லி ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும் வின்னிங் ஒலிம்பிக் ஆர் பேராலிம்பிக் மெடல்ஸ் வின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு. இப்போ கோல்டு மெடல் வின் பண்ணாங்கன்னா ஒலிம்பிக்கில் ஸோ அவங்களுக்கு 3 crores, சில்வர் மெடல் வின் பண்ணவங்களுக்கு 2 crores, பிரான்ஸ் மெடல் வின் பண்ணவங்களுக்கு வந்து 1 crore மாதிரி அந்த மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த யோஜனா ஆல்சோ ப்ராமிசஸ் காம்ப்ரிஹென்சிவ் சப்போர்ட், அதாவது இந்த ப்ரைஸஸ் மட்டும் இல்லாமல் இந்த யோஜனா கீழே பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கான ட்ரைனிங்லேருந்து அதுக்கான சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த யோஜனா மூலிமா செய்கிறாங்க. அத்லெட்டிக் ரன்னிங் கோச்சிங் பண்ணுறது, இன்னொன்று வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து டாப் டு கிராஸ் ரூட்ஸ் லெவலில் இருந்து ஃபுல்லாகவே வந்து சொல்லிக்கிறது இந்த யோஜனா மூலியமே வந்து எல்லாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது என்ன பர்பஸ்னா டு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து இன்னும் ஊக்குவிச்சு ஸோ மேக்ஸிமமான கோல்டு மெடல் எல்லாமே வின் பண்ணுறதுக்கு வந்து இந்த யோஜனா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவமாக கொடுத்து இந்த யோஜனா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, டாப் கேஷ் ரிவார்ட் அண்ட் ஸ்கீம் பார்த்தோம்னா 3 crore மெயினாக பார்த்தோன்னா ஒலிம்பிக் பேராலிம்பிக் கோல்டு மெடல் வின் பண்ணுறவங்களுக்கு. ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 2025 எந்த கவர்மெண்ட்னா டெல்லி கவர்மெண்ட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெல்லி ரெசிடென்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் அண்ட் பேராலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அச்சீவர்ஸ் ஃப்ரம் டெல்லியில் இருக்கிறவங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் இந்தியா ரெஸ்யூம் த இஷ்யூவன்ஸ் ஆஃப் டூரிஸ்ட் விசாஸ் டு சிட்டிசன் ஆஃப் விச் கண்ட்ரி இன் ஆகஸ்ட் 2025 எண்டிங் ஏ 5 year சஸ்பென்ஷன் வந்து முடிய போகுது. ஓகேங்களா, எந்த கண்ட்ரியோட இந்தியாவும் இன்னும் ப்ளஸ் எந்த கண்ட்ரி. ஓகேங்களா, ஸோ யூஎஸ்ஏவா, ஃப்ரான்ஸா, ஆஸ்திரேலியாவா, சைனாவா, ஜப்பானா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ தட் அவங்களும் டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்கமிங் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய் பாய். மீண்டும் நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் பாய்.